ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சுஜி. டுடே வீடியோ பார்க்க போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே குக்கரில் பாய் வீட்டு பிரியாணி நம்ம செஞ்சுருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பூர் பிரியாணி செய்ய போகிறோம். அதோட பார்சல் காட்டுறேன் இருங்க. இது இருக்குது பாருங்கள், ஆம்பூர் பிரியாணி. இது நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அது கூட சேர்த்து நம்ம இந்த பேக்கெட்டாக வாங்கியிருந்தோம், செட்டிநாடு சிக்கன் மசாலா. ஸோ இதுவும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் உப்பு கறி, அதுக்கப்புறம் ரசம், இது எல்லாமே நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாமே நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன செய்கிறாங்க, எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்னெல்லாம் இருக்குன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம பாய் வீட்டு பிரியாணி பார்த்தோம்ல, அந்த பேக்கெட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதில் ஒரு சீசனிங் பேக்கெட்டும் ஒரு மசாலா பேக்கெட்டும் இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேக்கெட்டை கட் பண்ணி அதை டப்பராவில் போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். ஸோ நல்லா வதக்குனா தான் அதோட அரோமாலாம் வெளியே வரும். இந்த மாதிரி நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் அப்போது அந்த டைமில் நம்ம போட்டால் தான் நல்லா சிக்கன்லேயும் மசாலா இறங்கும். ஸோ அதனால் நம்ம நல்லா அது ஊறுனதுக்கப்புறம் மசாலா, அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னென்னா, நம்ம செட்டிநாடு சிக்கன் மசாலா சொன்னோம்ல, அது இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம செட்டிநாடு மசாலா தான். இது நம்ம ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். நான் சொன்னல அந்த பிரியாணியில் இப்போ எப்படி மசாலா இருக்குங்கிறது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செட்டிநாடு இதுவும் நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ பிரியாணியில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம போட்ட அரிசிக்கு ஏற்ற மாதிரி 2 மடங்கு நம்ம தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு இப்போ பாருங்கள், நம்ம அரிசியும் போட்டுட்டு நான் அந்த வீடியோ நான் எடுக்க முடியல. ஸோ இப்போ டம்மு போட்டாச்சு மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செட்டிநாடு சிக்கன் மசாலா ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. பிரியாணியும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பிரியாணி இன்னொன்று டம் போட்டிருக்காங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுவும் நான் சாப்பிட்டு காட்டுறேன். இப்போ இந்த செட்டிநாடு சிக்கன் மசாலா சிக்கன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். செம்மையாக இருக்குது மக்களே, நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், செம்ம சூப்பராக இருக்குது. இதில் எதுவுமே போடல, வெறும் வெங்காயம் மட்டும் தான் போட்டாங்க. வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. சாஃப்டாக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டம்லேருந்து பிரியாணி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம்ல சீசனிங் ஆயில், அது நம்ம ஊற்றி கலரிக்கலாம். பிரியாணி நம்ம டம் போட்டு எடுத்தாச்சு. இது பாருங்கள் பிரியாணி. இது என்னென்னா ஆம்பூர் பிரியாணி. நான் ஆம்பூர் பிரியாணிலாம் சாப்பிட்டதில்லை. சூப்பராக இருக்குது. இது சீரக சம்பாவில் தான் இந்த பிரியாணி செய்யணும். ஆனால் எனக்கு சீரக சம்பா பிடிக்காது. அதனால் நான் புல்லட் அரிசி என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அரிசி தான் நான் பிரியாணி செய்ய சொல்லுவேன். சீரக சம்பா எனக்கு பிடிக்காது. அதனால் அதை தான் செஞ்சுருக்காங்க புல்லட் அரிசியில். சூப்பராக இருக்குது பிரியாணி. சூடாக வேறு இருக்கா, இன்னும் சூப்பராக இருக்குது. இன்னும் சூடாகிறனா இன்னும் இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக தெரியும். சூடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். இது செம்மையாக இருக்குது. சிக்கன் நல்லா எப்படி மசாலா ஏறி இருக்குது. அப்பா செம்ம சூடு. சிக்கன் நல்லா செம்மையாக மசாலா ஏறி இருக்குது. அந்த சிக்கனை சாப்பிட்டு பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சிக்கன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே கடையில் வாங்கி சாப்பிட்டோன்னா அதில் ஒரு சிக்கன் இன்னும் சாஃப்டாக அதில் ஊறி அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது. சரியான சூடு. இது பாருங்க, வேறு லெவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். ஏன்னா டெய்லி என்னோடய
டெய்லி நான் காலையில் என்ன சாப்பிட்றேன், மதியம் என்ன சாப்பிட்றேன், நைட் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெய்லி நான் ஒரு ஷார்ட் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு ட்ரை பண்ணிடுங்க. இந்த மாதிரி தானியங்கள் தோசை அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.